ஹாய், வெல்கம் டு செனிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ பல்லேரி வெங்காயம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன். கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சம் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஆனியன் வந்து ரவுண்டாக கட் பண்ணி அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இந்த மசாலுக்கு வந்து ஆனியன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சோறாக வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தக்காளி 2 போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட்டுக்கணும். கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசமெல்லாம் போகும். பல்லேரி வெங்காய மசால் இந்த ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு ஆனியன் தான் அதிகமாக தேவைப்படுது. நல்லா சோறாக வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதும் நம்ம கொஞ்சம் சாதத்துக்கு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசால் வாசத்தோட. இது அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பல்லேரி வெங்காய மசால் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.